ஹாய் நண்பர்களே, அந்தமானுக்கு போயிட்டு நாங்கள் 2வது நாள் இந்த இடத்துக்கு போனோம். இது ரொம்ப முக்கியமான இடம். இப்போ நம்ம பார்க்குற அந்த தீவு வந்து ராஸ் ஐலாண்டு, லெஃப்ட் சைட் பார்க்குறது வந்து நார்த் பே ஐலாண்ட். இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கோன்னா, இதுதான் நம்ம கொடி சுதந்திரமாக பறக்கிற இடம். நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா இங்கே தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நம்மளுக்கு நார்மலாக சுதந்திரம் கிடைச்சது 1947. பட் அந்தமானுக்கு தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சுதந்திரம் கிடச்சிச்சு 1943ல். அதை பற்றி தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். அப்போது எவ்வளோ போராடி இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளோட மிலிட்ரி சர்வீஸு ஹெல்ப்போடு இங்கே நிறையா நடந்திருக்கு. ஸோ பாருங்கள், அந்த தூரமாக போகிற அது ஒரு ஷிப்பு பார்த்திங்கன்னா அது பேர் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இதுதான் நார்த் பே ஐலாண்டில் உள்ள லைட் ஹவுஸ். இது ராஸ் ஐலாண்ட். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது அங்கே இருக்க மெமோரியல், அங்கே நம்ம நாட்டோட லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஈவினிங் போல் வரலாம், ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வந்துடுங்க, ஈவினிங் போல் வந்துடுங்க, ஒரு 6 o'clock அப்படி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நீல் ஐலாண்டுக்கு ஃபெரி மூலமாக நாங்கள் போகிறோம். இப்போ கவர்மெண்ட் ஃபெரி மூலமாக போகிறோம். அதனால் நாங்கள் அந்தமான் ஹார்பருக்கு வந்திருக்கோம், போர்ட் பிளேயரில். போர்ட்டுக்காக நாங்கள் அந்தமான் போன உடனேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணிட்டோம். கரெக்ட் டைமுக்கெல்லாம் நம்ம உள்ளே போயிடணும். இப்போ இது நாங்கள் போகிற வழி. போகிறப்ப எப்படி நம்ம ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் அனுப்புனாங்க. நாங்கள் உள்ளே ரொம்பலாம் எடுக்கலை. இங்கே நம்ம வெயிட்டிங் ஹாலு. இப்போ நாங்கள் போகிறது இந்த ஆக்சுவலாக நம்ம ஃபெரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய ஃபெரிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது ராஜு லக்ஷ்மி பாய் ஃபெரியில் போகிறோம். இன்னும் இங்கே பார்த்திங்கன்னா நீல் ஐலாண்டுக்கு போகிறது வெறும் 2 hours தான் ஆகும். இப்போ இவங்க போகிறதெல்லாம் ஹவலாக்குக்கு போகிறாங்க. பக்கத்தில் நிற்கும்போது பயமாகவே இருந்துச்சு. ஆனால் பயமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் மழை தூறலும் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்துச்சு. காலையில் மழை தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்களா, இல்லைன்னா நாங்கள் அங்கேயே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே எடுத்திருப்போம். ஆனால் பயம், எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் தான் சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி தண்ணியை கண்ட பயம். அதனால் எங்கள் லூலாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் போக போகிற ஃபெரி பாருங்கள் கிட்ட வருது. ஏன்னா அங்கே ஒரு அங்கிள் சொன்னார், நீங்கள் போக போகிறது இதுதான், எப்படி நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆதார் கார்டு, டிக்கெட்டு, அப்புறம் செக்இன்லாம் பண்ணி நம்ம எப்படி ஏர்போர்ட்டில் செக் பண்ணி எல்லாம் உள்ள அனுப்புகிறாங்களோ பாதுகாப்பாக, அந்த மாதிரி நம்மளை அனுப்பிட்டுருக்காங்க. அது வருது. அதனால் தைரியமாக நின்றுட்டுருக்கோம். அது வரும்போது நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஜெட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது அப்படியே அதிருது. அப்போ அது எவ்வளோ அலைகளை தள்ளிட்டு வருது பாருங்கள். அதை வந்தோன்னே அதை செட் பண்ணுறாங்க. அது ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கணும்னு சொல்லிட்டு அது கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நினச்சோம் நம்ம கொடுத்த சீட் பிரகாரம் போயிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லைங்க, கிடைச்ச இடத்துல நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஆனால் நான் கீழ்த்தளத்தை விட்டு நான் மேலே போகவே இல்லை. அப்படியே ஜாலியாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணோம். இது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது. அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீல் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. நீல் ஐலாண்டில் பாருங்கள், அப்படி தண்ணி பளிங்கு மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்கவே புதுமையாக இருந்துச்சு. நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. அதை எட்டி பார்க்கும்பொழுதே பயம். இப்போ நாங்கள் தேடி போய்கிட்டு இருக்கிறோம், இடம்லாம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கூட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா. அதான் போயிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைமிங் பார்த்து கால் வை. நம்ம வீட்டில் லேடி கரெக்டாக ஃபுல்லாக பார்த்து நாங்கள் போகிற இடத்துலையே நல்ல ஒரு இது கிடச்சிச்சுங்க, ரூம் கிடச்சிச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். அங்கேயே மார்னிங் டிஃபன் கொடுத்துட்டாங்க. இது நான் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். இந்த 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 ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிடுவாங்களாம். இந்த ஊர் மக்கள் சாப்பிடுவாங்களாம். மக்கள் மீன்ஸ் அப்பா எங்க இந்த உள்ள விட்டாரா?
நீல் ஐலாண்டில் இதுதாங்க பாரத்பூர் பீச்சு ஃபஸ்ட்டு பார்த்த இடம். நாங்கள் அங்கிட்டு குறுக்கு வழி இங்கே பாருங்களேன், நடந்து வர இடம் ஃபுல்லாக காலையில் நாங்கள் வர்றப்போ தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் தான் ரொம்ப பயம். ஆனால் வந்து சொன்னாங்க அதெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது அப்படின்ப்பா. கிட்ட பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன ஷெல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து அது பாருங்களேன், அந்த பூச்சி, அந்த குட்டி குட்டி நண்டெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குது தெரியுது பாருங்கள், நல்லா உத்து பார்த்தா. அப்புறமேலுக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் பயமே போயிடுச்சு. அந்த எவ்வளோ தூரம் பயந்தோன்னா அவ்வளோ தூரம் அந்த போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போனோம். நாங்கள் அந்த பக்கம் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே விற்கிற பொருள்லாம் போய் பார்த்து போனோம். இது வேறு இடம். இது பேர் தான் லக்ஷ்மன்பூர் பீச்சுக்கு போனோம். நாங்கள் நைட்டாக இருந்தனால எதுவும் பார்க்க முடியல. அதனால் இங்கே நிறையா சாப்பிட்ற ஐட்டமு வாங்குகிற பொருள் நிறையா இருந்துச்சு. அதனால் அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனால் திங்ஸ் எல்லாமே காஸ்ட்லிங்க. நம்ம போய் ஜஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நிறைய வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, பார்த்து வாங்கினாங்க, திங்ஸு பார்த்து வாங்கினாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா. நிறைய கோரல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன முக்கியமான திங்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. பீச்சுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. சின்ன சின்ன கடை தான், ஆனால் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிச்சு தான். பேகு, தொப்பி. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு அந்த சைடு இருக்கிற கடையில் வந்து எது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா நூடுல்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் நூடுல்ஸ்லேயே வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் அழகாக அந்த நைட் அந்த வியூக்காக உக்காந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் டீ குடித்தோம், அவ்வளோ ஒன்றும் நல்லா தெரியல. ஆனால் வந்து நூடுல்ஸு செமையாக இருந்துச்சு. நம்ம செய்கிற நூடுல்ஸ்க்கும் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்புறம் மீன் வாங்கினோம், மீன் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்கிற கடைகள்லாமே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இந்த வீடியோக்காகவே பார்த்துக்கிட்டே வந்தோம். மறுநாள் நாங்கள் காலையில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக சித்தாப்பூர் பீச்சுக்கு போனோங்க. அங்கே போயிட்டு எல்லாமே பசுமையாக இருக்குது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கணும் யாருக்குமே தெரியாது. அது வரும், அது பாட்டுக்கு போகும். ஆனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மெயினாக எங்கள் அண்ணன் வீட்டில் ஸ்டே பண்ணனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. எங்களுக்கு வந்து வீட்டிலே எல்லாமே நம்ம சாப்பாடு எல்லாமே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கே போனாலும். ஆட்டோ பேசிக்கிட்டோம், ஏன்னா ஆட்டோவில் போனால் ஜாலியாக வியூவை என்ஜாய் பண்ணலான்னு போனோமா. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என் பொண்ணு இங்கே டான்ஸ் எல்லாம் ஆடினா ஜாலியாக இருந்துச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்து போகிறது அது ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவள் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் நிறைய மக்கள் பார்த்தோம். நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்க. இது மெயின் என்னன்னா, இந்த தனுஷ்கோடியில் ஃபஸ்ட்டு புயல் விழுந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா. ராமேஸ்வரம் அந்த ட்ரெயின் இதெல்லாமே அழிஞ்சிச்சு இல்லைங்களா. அந்த நேரத்தில் வந்து ஷிப்பு வச்சு தான் அங்கேருந்து மக்களை வந்து எந்தெந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக விட முடியுமோ அந்தந்த இடத்துல வந்து அவங்க விரும்புகிற இடத்துக்கு செட்டில் பண்ணாங்களாம். அந்த ஷிப்பில் ஏறி அந்தந்த இடத்துக்கு வந்தாங்களாம். அவங்கள்ட்ட இந்த பாட்டிக்கிட்டே நாங்கள் பேசணும். அவங்க சொன்னாங்க 50-60 வருஷம் ஆயிடுச்சுங்களா. பிடிச்சிருக்கு அந்த ஏரியா. இதுதான் இளநீ தான் வெட்டி சேல் பண்ணுறது அவங்க. அப்படிங்களா. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் உங்கள் வீட்டுக்கு? உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் எப்படி வந்தீங்க? இல்லை, நீங்கள் எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க, அப்படி ஏன் வந்தீங்கலாம் சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்போ எத்தனை வயசுமா? இங்கே வந்து தான் பிறந்தீங்களா? ஓகே. ஓ சரி சரி. அப்படிங்களா. அப்பா அந்தப்பா அவரு இங்கே வந்தால் பிறந்தவருங்களா? உங்கள் பசங்களும் இங்கே தான் இருக்காங்களாம்மா? ஆ
ஓகே ஓகே. எத்தனை பசங்கம்மா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. எத்தனை வயசு ஆகுது அவங்களுக்கு? ஏன் பண்ணிடுவீங்களா இப்போ? பார்த்துட்ருக்கீங்களா? இந்த ஊரா அந்த ஊராம்மா? இந்த ஊரில் நல்லா இருக்குது இடம்லாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இளநீர்லாம் பெருசு பெருசாக இருக்குது. எல்லா நாளும் சீசன் இருக்கிறது. அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் சீசன் கம்மியாகும். 8ஆம் மாசத்துல இருந்து ரொம்ப அதிகமா கெஸ்ட் வரும். 8ஆம் மாசத்துல இருந்து அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் இருக்கும். இப்போனா கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும். சரி சரி. ரொம்ப ஓட்டணும் வைக்கணும் என்ன பண்ணுறது. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இன்னொரு முறை வரப்போ வரோம். தேங்க்ஸ்மா. இன்னொரு முறை வரும்போது வாங்க. சரிங்கம்மா சரிம்மா. நீங்க சென்னையா? சென்னை தான். காரைக்குடி பக்கமா? காரைக்குடி பக்கம் எந்த ஊரு? காத்தரசன்பட்டி. சரி சரி. கல்லலுக்கும் காலையிலுக்கும் இடையிலையா? சரி சரி. தங்கச்சி கல்யாணம் கொடுத்ததெல்லாம் வந்து இது மானகிரி கேட்டீங்களா? ஆமாம், மானகிரியில தான் எங்கள் அண்ணன் இருக்காங்க. மானகிரி தான் என் தங்கச்சி. கருகுடி தெரியுமா? அந்த கருகுடி தான் எங்கள் அண்ணன் வீடு. மானகிரிக்கு தான் எல்லாமே சாமான் வாங்குறதுக்காக வருவோம். என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகினதான் இங்கே தான். மானகிரியிலையா? மானகிரியில் இல்லை, கருகுடியில். அந்த பக்கம் ஒன்று இருக்கு. அந்த மானகிரி பக்கத்துல தான் இருக்கு கருகுடி. காரைக்குடி மானகிரியா? ஆமா. நீங்கள் அங்கேருந்து எப்படிம்மா வந்தீங்க? ஷிப்லையா? ஆமா, நாங்க கப்பலில் வந்து. சரி சரி. நாங்க வரும்போதுன்னா 40 ரூபா 50 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ 600 ரூபாய் 700 ரூபாய். 700 ரூபாய் 800 ரூபாய். இப்போ 3000. எங்களுக்கு 3000 இல்ல, எங்களுக்கு கம்மி தான். நாங்க சாப்பிடணும். லோக்கலுக்கு தான் கம்மி தாங்க. சரிங்கம்மா. நான் இவங்கள வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். இளநியும் நிறையா இருக்கும், குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இப்போ 2004 வந்து சுனாமி வந்தப்பையும் இந்த இடம் வந்து பாதிச்சிச்சுங்களா. ஆனால் நிறைய பாதிக்கலை. இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஃப்ளைட்டில் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு வராங்களாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நேச்சுரல் பீச்சுக்கு வந்திருக்கோம். அதை பற்றி வந்து என் பொண்ணு சொல்லுவாள். இது பேர் வந்து நேச்சுரல் பிரிட்ஜ். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஹை டைடு லோ டைடால் வந்து இதாகும். ஹை டைடாக இருந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜே இருக்காது. லோ டைடாக இருந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜு நம்ம பார்க்கலாம். சில குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த பிரிட்ஜுக்குள்ளே நம்மளை போடுவாங்க. இது வந்து ஆக்டோபஸ்னால் குட்டி குட்டி ஆக்டோபஸ் நிறைய. நாங்கள் அங்கே சின்ன மீன், ஆக்டோபஸ்ஸு, அந்த முள் பூச்சி நிறையா பார்த்தோம். ஜெல்லி ஃபிஷ்ஷெலாம் நிறையா பார்த்தோம். ஸ்லோவாக போ. நாங்கள் நிறைய இடம்லாம் பார்த்துட்டோம், ஆனால் அது கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி கிளம்பிட்டோம். திருப்பி ஈவினிங் வந்து எங்களுக்கு கரெக்டாக 4 o'clock இது இருந்துச்சு. நாங்கள் வந்தோம் இல்லைங்களா, அந்த ஷிப்பே தான் எங்களுக்கு. அவ்வளோக்கு போயிட்டு ரிட்டன் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு ரிட்டன் போர்ட் பிளேயருக்கு போயிடும். போகிறப்ப இது ஷார்ட் கூட நான் ஒரு சாங் போட்டிருப்பேன், போய் வரேன்ட்டு. அந்த டைமில் அது ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். அப்புறம் வர்றப்போ பயமாக இருந்துச்சு. அப்படியே போகிறப்ப அப்படியே பொறுமையாக எல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே போனோமா. அந்த நாய் கூட பார்த்து எங்களை ரொம்ப கூடயே வந்துச்சு பாருங்கள். அது நாங்கள் பேசிக்கிட்டே போனேன். நான் அப்படியே வரேன், நீ எப்படி தான் இங்கே வந்து இருக்கிறியோ தெரியல, சுற்றி தண்ணியாக இருக்குதுன்ட்டு அப்படியே எங்கள் பாஷையில் அப்படியே நம்ம பாஷையில் அதுக்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கோம். போய் ஒரு 1/2 hour. அதையுமே வந்து ரிட்டன் டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. இது மறுநாள் நாங்கள் வந்து ரோஸ் ஐலாண்டுக்கு போனோம். ரோஸ் ஐலாண்ட் இல்லை, இது வைப்பர் ஐலாண்ட். அதாவது போர்ட் பிளேயர்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். இது வந்து நாங்கள் ப்ரைவேட் ஃபெரியில் போனோம். இது என்னென்னா, இங்கே தான் ஃபஸ்ட்டாக நம்ம பிரிட்டிஷர்ஸ்லாம் இங்கே தான் வந்து கட்டினது இடம்லாம். அப்போது அந்த 2025 ரீசெண்டாக வந்து சூர்யா அங்கிள் மூவி ஒன்று வந்து இருந்துச்சு. அது ரெட்ரோ மூவி, அது கூட இங்கே தான் எடுத்தாங்க. அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே தான் இருக்கும். இதான் வைப்பர் ஐலாண்ட். இதை வந்து அவங்களோட கட்டிடம் எப்படி இன்ன வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க.
இந்த கார்ட் ரூம் பில்டிங் அங்க இருக்கா, இந்த முன்னாடி இந்த கேலோஸ் இருக்கு பாரு, அதுதான் இந்த கேலோஸ். ஓகேவா? கேலோஸ் முடிஞ்ச பிறகு ஃபிளாட் பே ஆர்வி அந்த பக்கத்து ஃபிளாட் பே. ஜெயில் எங்க இருக்கு? ஜெயிலு அது கேலோஸ்ங்க. ஜெயிலு ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு சீன் எடுத்திருப்பாங்க, மேஜிக் ஷோ பண்ணுற சீனு. இங்கே தான் முழு படமே எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து நிறையா ரொம்ப நாத்தமாக இருந்துச்சு. அது வந்து மூச்சே விட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து அந்த சைடு, அதை பேக் சைடு மேலே பாருங்கள், அப்படியே எவ்வளோ வவ்வால் இருக்குது பாருங்கள், நல்லா கரை படிஞ்சு. ஆனால் நல்லா சீனெல்லாம் நடிச்சிட்டு இருந்தது இங்கே தான். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங் மட்டும் இதாகிட்டுருக்கு, சேதம் ஆகிட்டுருக்கு. மேலே நிறைய வவ்வாலுங்க இருக்கு பாரு. அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அது ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். அப்படியே அந்த அந்த சின்ன சின்ன இது இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இதெல்லாமே ஷெட்டுக்கு போட்டது. அந்த ஃபிலிம்மு ஷெட்டு தொட்டெல்லாம் போய் பார்த்தோம். இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த 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 சைடு போகும்போது மேலே வந்து அங்கே தங்கி இருந்தது, தண்ணி குடிக்கிற தண்ணி அங்கே ஒரு இடத்துல இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு போனோம். இதில் என்ன ஒரே ஒரு ஆச்சரியன்னா, ஒரே ஒரு மாடு ஒரு கால் வந்து கட்டாயினா ஒடிஞ்சு அது எப்படியே தவறி கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த ஒரு மாடு மட்டும் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே கடினமாக இருக்குது, உறுதியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாள் சரியான மழை. 2 ஃபேமிலி போயிருந்தோம். அவங்களும் அப்படியே ஜாலியாக எங்கள் கூட பேசிக்கிட்டு நாங்கள் இந்த இதெல்லாம் மெயினாக எடுக்கணுமே நான் எடுத்தேன். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நேச்சுரலாக அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். அப்போ அந்தமானுடைய இடங்கள் வந்து ஒவ்வொரு ஐலாண்டு எப்படி இருக்குது, இந்த மலைகளால் சூழ்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே போனோம். அதாவது வேர்கள் பாருங்கள் எப்படி எவ்வளோ அந்த மண் அரிப்பில் வந்து அந்த வேர்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே அங்கே சின்ன சின்ன பூச்சி இருக்குங்களாம். அதனால் கைட் பண்ணிகிட்டே எங்கள் அண்ணன் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி இங்கே வந்தவங்க, அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்து வரணுன்ட்டு. அதுக்கப்புறமா ரிட்டன் நாங்கள் பார்த்துட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஃபிஷ்ஷு பாருங்கள், குட்டி ஃபிஷ்ஷு அப்படியே திடீர்னு பார்த்தோம், அப்படியே அவ்வளோ ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இதுக்கு போகிறோம், ரோஸ் ஐலாண்ட். இதுதான் வந்து அதான் வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை பிடிச்ச காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் போனதுக்கப்புறம் இந்த ஜப்பனீஸ்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி பங்கர்ஸ்லாம் கட்டி வச்சிட்டாங்க. அதனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பங்கர் ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த மான்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அழித்து அது சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அதனால் வந்து அழிச்சிரும். இந்த மான்கள் வந்து அழியுதுன்றதுனால இந்த மான்களை வந்து பாதுகாக்கணுன்ட்டு இதுக்காகவே இதுக்காக தான் வந்து இந்த இடம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துலையும் என் மகன் வந்து டான்ஸ் ஆடினா நானும் ஒரு மானுக்கிட்டே பேசிகிட்டு இந்த மானுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா எப்படி இருக்கிற ஏது இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி கார்லேயுமே கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் என்னென்னா எங்களுக்கு 1 hour டைம்ன்றதுனால நாங்கள் ஜாலியாக ஒவ்வொரு இடமா அப்படியே பேசிக்கிட்டே போனோம். இந்த இடத்துல இதெல்லாம் இந்த மானுங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம இங்கே இருக்கிறோமா, நம்ம இங்கே நிற்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இதெல்லாம் எலிப்பேடு தான் அங்கே அது இருக்கா. எடுத்து ரோஸ் ஐலாண்டு லைட்டு அண்ட் சவுண்ட் ஷோ வந்து இந்த டப்பா அது. இதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணால் இங்கே ஒரு சர்ச்சு இங்கே பாருமா, அந்த மானை பாருங்கள், அந்த மான் பாருங்கள். அந்த சூப்பரிண்டென்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து
200 ஜெயில் கதிகள், அப்புறம் வந்து 50 நேவல் பிரிகேட்ஸோட இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த அவங்கள வச்சு அந்த செடிக்கு முடியெல்லாம் வெட்டி இங்கே வந்து ஒரு சின்ன ஜெயில் இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க பேராக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க அவங்க ஆஃபீஸை ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்புறம் இதை கட்டி முடிச்ச பிறகு இங்கே இருந்துக்கிட்டு அந்த வைப்பரை கட்டினாங்க நம்ம போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜெயில் கதிகள்லாம் அங்கே போயிட்டாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இங்கேருந்து பார்த்துருவாங்க ஒரு டீம். இது ஒரு போட்டோ இருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா வந்து இந்த இடத்துக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தனால இந்த ரோஸ் ஐலாண்டுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் த்வீப்னே வச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே மெதுவாக போகிறோம். ஆனால் வந்து சர்ச்சு வந்து முழுமையாக இல்லை, டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு இருக்கிறது பெரிய விஷயம். நாங்கள் போய் பார்த்தது அதை விட பெரிய விஷயம். இதுக்கு செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 5500 தான் எங்களுக்கு ஒருத்தருக்கு டிக்கெட்டு. இது சர்ச்சுக்கு நான் மேலே போய் பார்க்கல, இவங்களாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பக்கத்துலேயே ஒன்று பீச், அதாவது மேலேருந்து இப்போ நம்ம எவ்வளோ உயரத்துக்கு ஏறி இருக்கோமோ இது பேக் சைடு இன்னொரு லைன் இருக்குது. மேலேருந்து கீழே இறங்கணுமா அந்த பீச்சு. வேண்டவே வேண்டாம், சுற்றி சுற்றி பீச்சாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வேணான்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். ஆனால் டிஃபன் கொண்டு போயிருந்தோமா, அங்கே சாப்பிட போனோன்னா மானெல்லாம் ஓடி வந்துச்சு. எப்படி நம்ம நாய்ங்க அந்த மாடெல்லாம் நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்துடும் நிற்கும் இல்லைங்களா, சாப்பாடு போட்டால் மான் வந்துச்சு. நான் தெரியாமல் இல்லை, எனக்கு ஆசையாக இருந்துச்சு. போட்டால் சாப்பிடுமான்னு ஒரு டவுட்டுக்காக கொடுத்த உடனே மான் வந்து நம்ம மாடு சாப்பிட்ற மாதிரியே அழகாக மென்மையாக எடுத்து சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு வந்து வார்ன் பண்ணல, ப்ளீஸுங்க கொடுக்காதீங்க, அது உடம்பு கஷ்டப்படும், ஏன்னா அது வந்து அந்த புற்களை தானே சாப்பிடும், நீங்கள் இந்த இட்லி இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னோன்னே நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதெல்லாம் திருப்பி ஜாலியாக சுற்றி போயிட பார்த்துட்டு திருப்பி அதை ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணோம். அதே மாதிரி இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஷிப்பில் ஏறி எங்கே வரோன்னா அங்கே நில்லுங்க. வாங்க தனியாக இருக்குதுப்பா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம போட் பிளேயர்லேருந்து ஃபெரி பிடிச்சி நாங்கள் இதுக்கு நார்த் பே ஐலாண்டுக்கு போகிறோம். அது என்னென்னா அட்ஜசன்ட் ஐலாண்ட் தான். அதுக்கு நம்ம ரோடு வழியாகவும் போகலாம், அதே மூலமாக ஃபெரி வழியாகவும் போகலாம். நாங்கள் வந்து ஃபெரி மூலிமா போகணுன்னு சொன்னதுனால காரே பாருங்கள், ஷிப்பு அதுக்குமே ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. அதுவுமே லைன் பை லைனாக நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். லைனாக அப்படியே பார்த்துக்கிட்டு அதை எடுத்தேன். அதனால் வெளியில் உட்காந்து உள்ளெல்லாம் நாங்கள் உட்காரல, வெளியில் நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் அதில் இருந்தே நான் எடுத்தேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் இப்போ நம்ம எப்படி இப்போ ஆட்டோ காரு பஸ்ஸுன்ற மாதிரி இவங்க இந்த இக்கரையிலேருந்து அக்கறை போகிறதுக்கு, இந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து எல்லாமே இதை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக போர்ட் பிளேயர் தான் வரணும். இப்போ பாருங்கள், நாங்கள் அது ரோடு வந்துட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ நார்த் பே வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அதுக்கு வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் போகிறனால நம்மளுக்கு வந்து பர்மிஷன் வேணும். அதுக்கு நம்ம அங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்மிட் சென்டர் இருக்கும், அதில் வந்து நம்ம வாங்கிட்டு போகணும். இது வந்து நேராக போய் அங்கே பார்க்கிங்கில் இதாகும். இது வந்து ஒரு மியூசியம் மாதிரியும் இருக்கும். மியூசியம்னா அவுட்டோர் மியூசியம் மாதிரி. அப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம நார்த் பே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். நாங்கள் வந்து வெளியிலலாம் ஃபுட்டு எங்கேயுமே நாங்கள் வந்து வாங்கலை.
நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நல்லா பிரியாணி செஞ்சு எடுத்துக்கிட்டு தயிர் பச்சடி எடுத்துக்கிட்டு அழகாக பேக்கில் வச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டே போனோம். ஏன்னா ஒன்ஸ் வர்றோம், இதோட எப்போ வருவோன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஆனால் போக போக கொஞ்சம் அப்படியே குளிரும் இருந்துச்சு. என்ன இந்த பயமும்னா மழை வந்தால் தான் ஒரு மாதிரி நை நை நை. ஆனால் என்ன ஒன்றுன்னா நாங்கள் மே மாதத்தில் போனோம், அதுதான் இல்லை பெரிய ஹைலைட்டு. ஆமாம், அப்போ வந்து எங்களுக்கு அந்த எதுவுமே தெரியல. இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டு பர்மிஷன் கேட்டுட்டு மேலேருந்து காமிக்கிறாங்க பாருங்கள் எந்தெந்த இது ஐலாண்டு. இப்போ ஒரு இடத்துலேருந்து பார்த்தா எந்தெந்த ஐலாண்டு தெரியுதுன்னு பாருங்கள். இது ஒரு இடம் மேலே ஃபஸ்ட்டு போனோன்னா மேலே ஏறி பார்த்தாங்க. இது அந்த காலத்து மக்கள் இந்த மாதிரி தான் வந்து ஹட்டு போட்டு வாழ்ந்துருக்குறாங்க, அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக. அது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அது மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நம்மளும் போய் உட்காரலாம். ஆனால் வந்து எந்த இடத்துலையும் போய் சாப்பிட்டோமா அந்த இடம் க்ளீனாக வச்சுட்டு வரணும். அங்கே தேவை க்ளீனிங் தான் ரொம்ப. இந்த ஹட்டில் போய் அழகாக உள்ளே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். நிக்கோபாரி ஹட் வந்து அப்புறம் இங்கேருந்து காமிக்கிறாங்க பாருங்கள். ஆனால் ரோஸ் ஐலண்ட் ஒரு ரோஸ் கூட பார்க்கணும். ரோஸ் கிடையாது, ரோஸ் ஐலண்ட் சார், ஹியூஜ் ரோஸ். அழகாக எடுங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கு கீழே போகலாம். கீழே இல்லையா? அந்த வழி நடந்து அந்த அம்மா அங்கே பாரு, ரோட்டை பாரு. அதான் அழகாக தெரியுது. அவ்வளோதான், அவ்வளோதான்ப்பா. ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஜிர்காட்டங்லேருந்து போஸ்ட் ஏறி ஜரவா ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் தாண்டி நாங்கள் ஜிர்காட்டங் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இப்போ பாராட்டங் போய் அந்த இது ஃபுல்லாக திக்லிப்பூர்லாம் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஸ்டார்டிங் தான், அப்படியே போனோம். நாங்கள் அங்கே வீடியோ எடுக்கலை திக்லிப்பூர், நெக்ஸ்ட் டைம் போனோன்னா வீடியோ எடுக்கிறோம். அதே மாதிரி போகிற வழியில் எங்கேயுமே நம்ம வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. வீடியோ எடுத்தால் நம்ம வந்து பனிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஜெரோவாஸ் வந்து ஃப்ரீயாக அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. அதேமாரி நாங்கள் நேரில் பார்த்தோம், நம்மளை மாதிரியே லேடிஸ் வந்து நைட்டி போட்டுட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க அழகாக இருந்தாங்க, ஆனால் கருப்பாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துவாங்க, நம்ம எதுவும் கொடுக்குவாங்களான்ட்டான நம்ம எதுவுமே கொடுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாயாபந்தரில் ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருந்தாங்க. மலாக்கா ஸ்டேட்னு ஒரு இடம். மலாக்கா ஸ்டேட்னா ரெண்டு பக்கம் ஐலாண்டு. இது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து மலேசியா, இது இந்தோனேஷியா, இங்கே கோலாலம்பூர், சிங்கப்பூர். இதை கிராஸ் பண்ணால் தான் வில் கோ டு நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாலாம் போக முடியும் இந்த வழி. அப்போ நம்ம கோஸ்ட் கார்ட் ஷிப்பில் நாங்கள் வந்து இப்போ நம்ம இங்கே சென்னை இது இங்கேருந்து நம்ம மலாக்கா ஸ்டேட் சொன்னோம்னா கேம்பல் வே போயிட்டு கேம்பல் வேல தண்ணி எடுத்து முடியுது. இப்போ நம்ம இருக்கிறது நார்த் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ். தட் இஸ் ஒன் பிளேஸ் இஸ் மாயாபந்தர். நம்ம நேற்று எங்கேருந்து வந்தோம், மாயாபந்தரில் டு திக்லிப்பூர் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. இங்கே தங்கினால அடுத்த நாள் வந்து நாங்கள் திக்லிப்பூருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். மாயாபந்தரில் சுற்றி எவ்வளோ தீவுகள் இருக்குது பாருங்கள், அவ்வளோ குட்டி குட்டி தீவுகள் இருக்குது. அதுக்கெலாம் நாங்கள் போகல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணலான்ட்டு திக்லிப்பூர் போயிட்டோம். அது வந்து ஒரு 8 hours கிட்ட ஜேர்னி இருக்கும் மாயாபந்தர்லேருந்து திக்லிப்பூருக்கு. ரொம்ப நேரம் ஜேர்னி தான். அங்கே ரொம்ப த்ரில்லிங்காக போகும். நல்லா மேடு பள்ளமாக போகும். தூங்கவே முடியாது, முழிச்சிட்டே தான் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிப்லேயும் போகலாம், ஆனால் ஷிப்லேயும் எப்போ வேணாம், நம்ம ஜாலியாக காரில் போகலான்ட்டு. இங்கே மட்டும் போகிறதுக்கு மட்டும் இங்கே நாங்கள் ஹோட்டல்லே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இதுதான் வந்து நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணியிருந்தோம். இந்த ஐலாண்டு வந்து ராஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்ட். நீங்கள் வந்து பர்மிட் கேட்டு வேணால் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணலாம். அந்த நேரத்துக்கு நாங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகல, இன்னொருத்தவங்க செல்ஃபோன்லேருந்து தான் நாங்கள் வந்து வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தோம்.
ராசன் ஸ்மித் ஐலாண்ட்னா 2 ஐலாண்டு, ஆனால் நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மாதிரி போகும், ஒரு பாதை மாதிரி. அது வந்து ஹை டைடாக இருக்கும்போது அந்த பாதை இருக்காது, லோ டைடாக இருக்கும்போது அந்த பாதை தெரியும். இங்கேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து வெறும் ஸ்நார்க்லிங், ஸ்கூபா அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். உள்ள கோரல்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த மேக மூட்டை எப்படி இருக்குன்னா, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மழை வந்ததுனா இவங்க சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். ரிட்டன் வரப்பே நாங்கள் ஜரவாசை பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து ரெஸ்ட் எடுத்து டே ஆஃப்டர் டே வந்து ஒரு 11 o'clock வந்து நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போனோம். நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்காக பாடுபட்டு எத்தனையோ பேர் மக்கள் பாடுபட்டு இறந்த இடத்த பார்க்கறதுக்காக அடைக்கப்பட்ட இடம் செல்லுலார் ஜெயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போகும்போது அந்த இடம் உண்மையாலுமே எல்லா இடமே க்ளீனாக இருந்துச்சுங்க. அதாவது வந்து ஒரு எதுவுமே நீட்டாக இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டு பாலை கொடுத்தா வரல எனக்கு. யாருக்கு பாலை கொடுத்தாங்க? அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் வெளியிலேயே அப்படியே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அது பாருங்க, ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுதுலாம் அதனுடைய இதுவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த போஸே எந்த அளவுக்கு அவங்கள வந்து கயிறு கட்டி தாக்கியிருக்காங்க. இது வந்து அவங்களே செக்கு இழுத்த இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற இடம். இதுவும் செக்கு இழுத்த இடம் தான். செக்கு இழுத்த இடம் தானுங்க. அது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். நம்ம தமிழ்ன்றதுனால அவர் வந்து அடுத்தவங்க கேங் சொல்கிறதுனால நாங்கள் புரிஞ்சுட்டோம் அவங்கள எப்படியெல்லாம் பனிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு காமிச்சிருக்கிறாங்க. முன்னாடி பாருங்க வார்டன்னு அப்படியே எதுவுமே பண்ணலன்னா அப்படியே போட்டு அடிக்க வேண்டியதுதான். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கெல்லாம் இருந்தால் நம்ம ஒரு நிமிஷத்தில் ஓடி போயிருக்கோம். அவங்க இது நம்ம நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த தண்ணியை சுற்றி நம்ம வச்சு இதெல்லாம் செய்ய முடியல. செக்கில் 30 பவுன் தேங்காய், 10 பவுன் கடுகு, இது ஒரு மாடல். இங்கே காமிக்கிறது ஒரிஜினல். இதெல்லாம் செய்ய முடியல. அவங்க தண்டனை இந்த மாதிரி தண்டனை சுதந்திர பாடல் வந்தபாடு ஒரு ஆங்கில இந்தியன் நடிக்கிறாங்க. ஒரு இந்தியன் இந்தியன் நடிக்கும் போது அந்த இதுல வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை பகையும் புரட்சியாளர் வாய்ப்புல அவங்களோட தனிச்சு விருப்பம் வெயில் நேரத்தில் உடலெல்லாம் புண்ணாரும். இன்னொரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தண்ணியில் தெரியும். இப்படி தான் வந்து கைதிகள் எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அது சைடு வந்து அங்கே ஒரு துணி மாதிரி இருக்குது. அது வந்து ரியல், அதாவது பாடுபட்டவங்களோட ஒரு துணி, யாருதுன்னு தெரியல. அந்த சைடு இருக்கிறது பாடுபட்டவங்களது ஒரு துணி. இதுதான் வந்து தூக்கு மாட்டுற இடம். உள்ளே வந்து எப்படி நம்ம படத்தில் காட்டுற மாதிரி தூக்கு மாட்டுவாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன இது விஷயம் என்னன்னு கேட்டு தூக்கு மாட்டிடுவாங்க.
நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அது மேலே காமிக்கிறாங்க, மேலே இந்த இடம் காமிக்கிறாங்க இல்லையா, ஜன்னல் வழியாக பார்த்தோம். இந்த இடம்தான் அந்த தூக்கு கயிறு இருக்குது இல்லைங்களா, அது கீழே அந்த 3 தூக்கு கயிறு இருக்குது. அது மாட்டி அது கீழே உள்ளே போயிடுறாங்க. அந்த இடத்தையும் உள்ளே போய் பார்த்தோம், பள்ளமாக இருந்துச்சு. அப்போ வந்து கீழே எதுவுமே பேலன்ஸ் இல்லாத அதையும் நாங்கள் இறங்கி உள்ளே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அந்த இடத்துல. அப்படியே இறங்கிட்டோடனே அந்த டெட் பாடி கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளே தான் போவாங்க. நான் பயந்துட்டேன், தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி நாங்கள் சொன்னோம்ல, இதுதான். மேலேயும் ஒரே ஏரியாக பார்த்தோம் நாங்கள், நல்லா இருந்துச்சு. எவ்வளோ தூரம் நம்மளுக்காக நாட்டு விடுதலை அடையணும்னு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல. அந்த நேரத்தில் அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் நாங்கள், சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு. அப்படியே இதுக்கப்புறமா நாங்கள் உள்ள என்ட்ரி கொடுத்தோம். ஓரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே உண்மையாக சுத்தமாக இருந்துச்சுங்க, நீட்டாக. குருவிங்க தான் இருந்துச்சு. ஒரு ஜன்னல், அவங்களுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க, அந்த இடம் காமிக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த இந்த சந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளேயே இந்த ரெஸ்ட் ரூமு அதெல்லாம் சொன்னாங்க. அது நம்பவே முடியல. இதாக வந்து பாருங்கள், அது இது வந்து நம்ம கையே விடாத அளவுக்கு வந்து நல்லா யோசித்து கட்டியிருக்காங்க. யாராலையும் வெளியிலையும் வர முடியாது, காண்டாக்டும் இல்லை யாருக்கும். ஏன்னா ஒரு செல்லுக்கு பின்னாடி தான் இன்னொரு செல்லு, ஒரு செல்லு பக்கத்தில் தான் இன்னொரு செல்லு, அது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இப்போது இருக்கிறது வந்து ஒரு 2-3 தான். ஏன்னா வந்து மீதி 2 மொத்தம் 7 செல்லு பிரான்ச் இருக்கும். அதில் இப்போ இருக்கிறது வெறும் 2 தான். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 செல்லை வந்து அது வந்து மோசமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இயற்கை தாக்குதலால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அதை நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. மீதி 2 செல் என்னாச்சுன்னா, இப்போ இந்த ஜப்பனீஸ் பங்கர் அவங்களாம் வந்து அதில் இந்த பிரிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அந்த ஜப்பானீஸ் பங்கரு அது மாதிரிலாம் கட்டி விட்டாங்க. ஆனால் எதுக்கு போய் கட்டினாங்க அதெல்லாம். அவுட்டர் வியூங்க நல்லா இருந்துச்சு. இங்கே கூட ஒரு பார்த்தோம், செக்கு இழுக்கிற செக்கு அட்டை பேர் சொல்லணும். இந்த பேர் போட்டிருக்காங்க. இல்ல மேலே ஏறலாம். இங்க ஒரு இடம் இருக்கு, மழை பெய்யற முன்னாடி போட்டு வந்துருந்தா வந்துச்சு. அதோட மாடல் இப்போ நம்ம செல்லுலர் ஜெயிச்சுங்களா, அதோட மாடல். லாஸ்ட்டாக அந்த ஃபுல் வியூ போய் பார்த்தோம். பாருங்க, 1 2 3 4 5 6 தான் இருக்குது. 7 அந்த சைடு இருக்குது. இதுதான் இந்த ஷேப்பில் தான் வந்து ஜெயில். இதே அமைப்பு தாங்க எல்லா இடத்துலையுமே. அது பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நின்று பார்த்தோம்னா வந்து அதுக்கு ஒரு வழி கொடுத்துருந்தாங்க. அந்த சைடு போய் பார்த்தோம்னா இது 2 எப்படி சின்னதாக அதே மாதிரி தான். அந்த எந்த சைடு ஒரு சைடு இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கியிருக்காங்க பக்கத்துலேயே. இப்போ நாங்கள் மேலே போகிறோம் பாருங்க, மேலே போய் பார்க்க போகிறோம். எல்லா ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா வீர் சவாக்கரோட இது வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண தட்டு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண போர்வை, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்க படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இங்கே எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு மெமோரியெல்லாம் இங்கே மொத்த பேரையும் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு மும்பை, பஞ்சாப், தமிழ்நாடு, அப்படி ஆந்திர பிரதேஷ்னு போட்டு. Listen to the experience and
சுபாஷ் சந்திர போஸ்லாம் இல்லடி. இதுதான் வந்து வி சவாக்கரோட செல்லு. இது ஒரு வெயிட் பண்ண இதில் வந்து சைடில் ஏதோ எழுதி வச்சுருப்பார் போல். அதை வந்து எழுதி வச்சுருந்தாங்க தான், அது இப்போ அழிஞ்சிருச்சு. இதுதான் அவங்க யூஸ் பண்ண தட்டு, அவரோட ஃபோட்டோ நிறையா இருக்கு. இங்கே அவங்க இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்க யூஸ் பண்ண போர்வை, அப்போ வந்து சாக்கு பை அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மேலே போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வியூ பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எங்கடி தமிழ்நாட்டுல போயிட்டு மெட்ராஸ்ல இருந்து 3 பேர் இருக்காங்க. ஸ்டேஜ் மேலே வந்திருக்கோம் பாருங்க. இந்த பக்கம் வந்து ராஸ் ஐலாண்டு, அதுக்கப்புறமா நீல இது நார்த் பே ஐலாண்டு எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே நடுவில் இருக்கிறது தான் கொஞ்சம் மறைக்குது, அதை எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் ராஸ் ஐலாண்டு. இதோ நார்த் பே. கரெக்டாக பாப்பா சொல்றா. என்னது இது? இதுக்குள்ள என்ன வச்சிருந்தாங்கன்னு தெரியல, என்ன வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது என்னன்னு எனக்கு கிளியராக தெரியல. அப்படி இருக்காதீங்க, இப்படி இதுதான் சூப்பரா இருக்கு. நான் தெரியாம வியூஸ் ஆமா. போய் ஃபோட்டோ எடுத்துருவாங்கடி. நாங்கள் அந்தமான் போய் கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் 31 தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஆனால் இப்போ தான் போன நேரம் கிடச்சிச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இதோட அந்தமான் சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு எங்கன்னா போனால் தான். ஸோ பை, சப்ஸ்கிரைப்.